ஹைதர் அலி காலத்தில் கட்டின ஒரு தர்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் காலத்தில் ஹைதர் அலிக்கு அப்புறம் திப்பு சுல்தானால் இது கட்டி முடிக்கப்படுது. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சின்ன வீடியோவாக தான் இருக்க போகுது. நம்ம இப்போ எங்கன்னா பெங்களூர் தர்கா கிட்டே இருக்கிறோம். இங்கே தான் ஃபேமஸ் தர்கான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தர்கா போகிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. இட்ஸ் அப் டு யூ. நான் ஜஸ்ட் இங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு உள்ளே கூட்டி கொண்டு போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். அவ்வளோதான், தேட்ஸ் இட். உள்ளே என்ன இருக்குது, யாரோட டூம் இருக்குது, யார் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த தர்காவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், தர்கா போகிறது போகாதது அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். நான் இங்கே யாரையும் போகணும்னு சொல்லலை, யாரையும் போகாதன்னு சொல்லலை. நான் இதை சுற்றி பார்க்க வந்திருக்கிறேன் தர்காவை, அவ்வளோதான். இதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெங்களூரோட ஃபேமஸான தர்கான்னு எனக்கு போட்டிருந்துச்சு. எனக்கும் சொன்னாங்க உள்ளே என்னென்னு இருக்குங்கிறது பார்ப்போம். பாருங்கள், இதெல்லாம் பெயிண்டிங்லாம் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருப்பாங்க போல், நல்லாயிருக்கு. உள்ளே நம்ம தர்காவை பாருங்கள், அங்கே ஒரு கொடி பறக்குது டிஃப்ரெண்ட்டாக. ஐ saw that one over there. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். அங்கே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோன்னா நம்ம அந்த கிரேவ் கிட்டே போயிடலாம். ஸோ ஓகே ஃபெல்லஸ், நம்ம இப்போ உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்டான விஷயம்லாம் இருக்குது. நிறைய வேண்டுதல் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில முஸ்லீம் கண்ட்ரீஸ்க்கு நான் போயிருக்கிறேன், ஆனால் அங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்தது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தர்காக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இங்கே உள்ளே தான் கபார் இருக்குது, which means grave. உள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஒரு அவுளியாவை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லுறாங்க. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். காய்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான் வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சுருக்காங்க. சின்ன தர்கா தான். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய லாக்கு அப்புறம் என்னென்னமோலாம் கட்டி தொங்க விட்ருக்குறாங்க. இது இவங்களோட ரிச்சுவல் ட்ரெடிஷன் whatever you call it அப்படிங்கலாம். எனக்கு இது சர்ப்ரைசிங்காக இருக்குது. நான் பார்த்த முஸ்லீம் கண்ட்ரீஸில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நான் பார்த்ததில்ல. இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக உள்ளது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம உள்ளே போவோம். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது காய்ஸ். நல்லா பியூட்டிஃபுல்லாக ஷைனிங்காக எல்லாம் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மேலே இருக்கிற அந்த கண்ணாடி டிசைன்ஸ், இந்த கோல்டன் டிசைன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பூ போட்டு இந்த கபாரை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாமே ஆசமாக இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா அந்த அரபிக்கில் எழுதியிருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மேலே சீலிங் செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அவுளியை அடக்கம் பண்ணியிருக்கு. இதுதான் தவக்கல் பாபா அப்படிம்பாங்க. தவக்கல் பாபா அப்படிங்கிறவரோட கிரேவ் கபார் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் இங்கே வேண்டிட்டு போகிறாங்க. இந்த தர்காவில் அவங்களுக்கு துவா பண்ணால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தர்கா சைடில் ஒரு 2 கிரேவ் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தர்கா 200 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இங்கே தவக்கல் பாபா அப்படிங்கிறவர் 1777 இறந்து போனார். அவரை உள்ளே அடக்கம் பண்ணியிருக்கு. எப்போனா திப்பு சுல்தான் காலத்தில். ஆக்சுவலி இந்த ஒர்க் எப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, ஹைதர் அலி பெங்களூரை ரூல் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் அவர் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு, தர்கா கட்டுற வேலையை ஆரம்பித்தார். இது சூஃபி தர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா டிவோட்டீஸ் பல இடங்கள்லேருந்து வராங்க. அவங்க வேண்டிக்கிறாங்க நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. அப்படி என்று நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அதெல்லாம் அவங்களோட பிலீஃப் தான். இது நான் எதுவும் இங்கே சொல்ல கிடையாது. சில பேர் தர்காக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க, சில பேர் தர்கா போகலாம் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் அப் டு யூ. இந்த டிஸ்கஷன் நான் உங்களிடம் விடுகின்றேன். That's it for today's video guys. இந்த தர்கா 1783 1783 வருஷம் கட்டி முடிக்கப்படுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இப்போ ஃபினிஷ் ஆகுது. பை ஃபைனல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வாஸ் டன் பை த டிப்பு சுல்தான். இந்த தர்கா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் காமெண்ட்டை நான் காத்திருப்பேன். Your comments are always welcomed. இன்னும் இது போல் வேறு ஏதாச்சும் தர்காஸ்க்கு நான் போனோம் அப்படின்னா just comment in the comment section below. You can obviously comment the opinion about this dargah. அதுக்கு அப்புறம் நீங்கள் தர்கா வந்திருந்தீங்கன்னா you can obviously comment that one too. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் கேட்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். ஓகே, தர்கா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழுகிறதுக்கான மாஸ்க் இருக்குது. பக்கத்துலேயே தொழுகிறதுக்கு இடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி நான் முன்னாடி காட்டின மாதிரி இங்கே 2 பேரோட கல்லறை இருக்குது. இதெல்லாம் தர்காவோட லெஃப்ட் சைடில் இருக்கும். அதுவும் இல்லாமல் விளக்கெல்லாம் பற்றி வச்சுருக்காங்க. பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் காமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தர்கா நிறைய பேர் வர்றாங்க நிறைய ஊரில் இருந்து.
உள்ளே எப்படி தான் இருக்கும் அந்த மாஸ்க்குள்ளே காட்டுறேன். நல்லா நீட்டாக எல்லாம் பியூட்டிஃபுல்லாக நல்லா தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இங்கேயும் தொழுதுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து காலையிலங்கிறனால ஆள் கூட்டம் இல்லை. அப்புறம் தர்கா முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக் போஸ்ட், அப்புறம் வந்து இங்கே 2 சின்ன கபார், அங்கே 2 சின்ன கபார் எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கும். That's it guys. ஓகே, இந்த தர்கா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எதுக்காக உள்ளே போனேன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்கு தான் நான் உள்ளே போனேன். I just went inside to show all the things around the dargah. I just went inside to show what's inside the dargah. I just wanted to see what's inside the dargah and I went to show what's inside the dargah. That's it guys.